இப்போ நான் சொல்ல போற இந்த வசனத்தை யாராவது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்க்கறதுக்கு தான் கோமாளி மாதிரி இருப்பேன். ஆனா என்ன கோமாளின்னு நினைச்சவங்க கண்டிப்பா ஒரு நாள் உணருவாங்க அவங்க ஏமாளின்னு சொல்லிட்டு. இந்த வசனத்தை நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2 பசங்க வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து ஒரு தோட்டத்துல விளையாண்டுட்டு இருக்காங்கங்க. அங்க ஒரு மொட்டை கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த கிணத்துல வந்து பெரியவன், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து கிணத்துல விழுந்துடுறான். அண்ணன் அவனோட தம்பி பாத்தீங்கன்னாக்கா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஸோ அவன் வந்து அண்ணன் கிணத்துல விழுந்தோன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டுல வந்து அம்மா அப்பா இல்லை, அந்த நேரம் வெளியில வேலைக்கு போயிருக்கிறாங்க, அம்மா வந்து கடைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த சின்ன பையனுக்கு அண்ணன் கிணத்துக்குள்ளார விழுந்த உடனே என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் தெரியல. அந்த சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க. ஸோ என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் முழிச்சான். உடனே அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற அந்த வாளி இருந்தது கைத்தோட. உடனே அவன் என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அண்ணங்காரக்கு உள்ளார விழுந்துட்டு, டேய் தம்பி என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னே ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. உடனே என்ன பண்றான், அந்த கிணத்துல அந்த கைத்தோட எடுத்து அந்த வாளியை எடுத்து போட்டு, அண்ணா நீ இதுல ஏறி மேல வந்துரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கடகடன்னு அவனுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தம்பிக்கு நம்ம சின்னதா இருக்கிறோம், சின்ன பிள்ளையா இருக்கிறோம், ஆனா நம்மளை விட 3 மடங்கு வெயிட்டா உள்ள ஒரு அண்ணன். ஸோ அவனை நம்மளால தூக்க முடியுமா அப்படின்றத அவன் அந்த இடத்துல யோசிக்கவே இல்லைங்க. அவன் எடுத்து வாளியை போட்டான், ஏறிடான்னு சொன்னான். இவன் உடனே கைத்தை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்தோடனே அவன் அண்ணனை வந்து காப்பாத்திட்டான். இது எப்படிங்க சாத்தியம்? எப்படி வந்து ஒரு 15-20 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தன் ஒரு 40-45 கிலோ வெயிட் உள்ள ஒருத்தனை வந்து காப்பாத்தி தூக்கி இருக்கிறான் அண்ணனை. ஸோ இது வந்து எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை தூக்கி காப்பாத்தின பிறகுதான் அந்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள்லாம் வந்து ஆச்சரியமா, நீ என்னடா இதை செஞ்ச, நீ என்னடா அதை செஞ்ச, நீ செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவனை கேட்டாங்க. ஆனா அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் மட்டும் தூரக்க, அவருக்கு கால் முடியாதவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் சொல்றாரு, அவன்தாமா அதை வந்து தூக்குனது, அந்த அண்ணனை வந்து அவ்வளவு வெயிட்டான ஒரு உருவத்தை தூக்குனது அந்த சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்றாரு. உடனே அப்பதான் அந்த அக்கம் பக்கத்தாரெல்லாம் நம்புறாங்க. இது எப்படி ஒரு சாத்தியம்? அதுக்கு வந்து காரணமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவனை சுத்தி வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லை. அது ஒண்ணுதாங்க அவனுக்கு. இப்போ நம்மளால முடியாதுன்னு ஒரு செயலை நாம நினைக்கக்குள்ள கண்டிப்பா நம்மளால அதை பண்ணவே முடியாதுங்க. நம்மளால முடியும், அதை வந்து அதுல உள்ள குறை நிறைகளை யோசிக்காம நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியும்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும். இப்ப அவன் வந்து அந்த இடத்துல எடுத்த ஸ்டெப் வந்து தன்னால முடியாது, நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கோம், பெரிய உருவத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது, வெயிட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல யோசிச்சிருந்தானா கண்டிப்பா அவனை காப்பாத்திருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவனால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அவனை சுத்தி அங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க அவனை வந்து காப்பாற்ற முடிஞ்சது. காப்பாத்தின பிறகுதான் வந்து அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய இதோ என்ன அப்படின்றத பத்தி மற்றவங்க பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவன் யோசிக்கவே இல்லை. யோசிக்காம இருந்ததுனால மட்டும்தான் அவனால காப்பாற்ற முடிஞ்சுது. இதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி நம்மளால முடியாதுன்னு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கக்குள்ள கண்டிப்பா நம்மளால முடியாது. நம்மளை சுத்தி அந்த மாதிரி மற்றவங்க சொன்னாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி மைண்ட் ஆனோன்னா நம்மளால அதை ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால முடியாதோ, இதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குமோ, இதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குமோ, எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு மனுஷன் யோசிக்கிறது இந்த விஷயத்த நம்மளால முடியாது, இது எங்க செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்தாலே நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாதுங்க. நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு வந்து அந்த முடியுன்ற அந்த வார்த்தையை நமக்கு நாமே திருப்பி ரிப்பீட்டடா ஒரு செயலை செய்யக்குள்ள கண்டிப்பா நம்மளால அந்த சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி நான் சொன்னது. இதை எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு இன்ஸ்பிரேஷனா, அதாவது நம்மளுக்கு தூண்டுதலா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து வின் பண்ண முடியுங்க. அதாவது இப்ப கூட இருக்கிறவங்களே வந்துட்டு நீ என்ன இது இப்ப உன்னால இது முடியுமா, நீ இது செஞ்சு கிழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணப்படுற இடத்துல நீங்க இருக்காதீங்க. அப்படி டிஸ்கரேஜ் பண்ற அந்த வேர்டு உங்க காதுல விழுவுதுன்னா அந்த நேரம் வந்து நீங்க செவிடா இருங்க. தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் போடுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸ் போடுங்க.